அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ தொகுப்புல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, 10 நாட்களில் பணக்காரனாக மாற்றும் லக்ஷ்மியுடைய மந்திரத்தையும், எந்திரத்தையும் தான் பார்க்க போறோம். இந்த மந்திரத்தையும், எந்திரத்தையும் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல் என்ற பெல் ஐக்கை கிளிக் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு குடுங்க. அப்பதான் நம்ம இன்னும் அடுத்தடுத்த வீடியோ நல்லதா பதிவிட முடியும். வீடியோவ முழுசா பாருங்க. ஸ்கிப் பண்ணாத பாருங்க. அப்பதான் நானு என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு முழுசா தெரியும். நீங்க பாதியிலே வந்து ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா, முக்கியமான விஷயம் அதாவது இந்த பூஜையில ஏதோ ஒரு எழுத்து பிழையோ, இல்ல ஏதோ ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த குறிப்போ ஏதோ ஒண்ணு மிஸ் பண்றீங்கன்னா, அப்புறம் இந்த பூஜைக்கு வந்து பலன் குடுக்காது. அப்போ இது ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க எந்த அளவுக்கு கவனிச்சு இந்த பூஜைய முழு மனசா நீங்க செய்றீங்களோ, அந்த அளவுக்கு இது 100% வேலை செய்யும். சரிங்களா? இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். 10 நாள்ல பணக்காரனா மாற்றக்கூடிய லக்ஷ்மியோட மந்திரம், எந்திரம். எப்படி சார் நம்மளுக்கு 10 நாள்ல பணக்காரனா மாத்த முடியும்? மாத்த முடியும் சார். விடாமுயற்சி இருந்தா, நம்பிக்கை இருந்தா, கண்டிப்பா நம்மளால மாத்த முடியும். அதாவது 10 நாள் கடுமையா உழைச்சா கூட நம்மளால மாற முடியாது. அதே வந்து அந்த லக்ஷ்மி தாயோடைய அருள் நம்மளுக்கு இருந்துச்சுன்னா, கண்டிப்பா செல்வ செழிப்புக்கு நம்மளுக்கு குறையே இருக்காது. சரிங்களா? அந்த அளவுக்கு 10 நாள் என்ன? ஒரே நாள்ல கூட அந்த அம்மா வந்து நம்மள மாத்துவாங்க. அப்போ அந்த லக்ஷ்மி அம்மாவுடைய அ பார்வை, அவங்களுடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு என்ன வழி? நம்ம மாந்திரீகம் மூலியமா எந்த வழி, எப்படி நம்ம பயன்படுத்தலாம்? அத எப்படி நம்ம நெருங்கலாம்? அந்த அம்மாகிட்ட எப்படி நம்ம ஆசி வாங்கலாம்? ஆசீர்வாதம். அப்படின்றத மாரி நம்ம சொல்றோம். அந்த வழிமுறைகள நம்ம சொல்லி தர்றோம். அதப்படி நீங்க செய்யுங்க. இது நம்பிக்கை இருந்து செய்றவங்க செய்யுங்க. நம்பிக்கை இல்லன்னா தயவு செஞ்சு இத செய்யவும் செய்யாதீங்க. பார்க்கவும் பார்க்காதீங்க. விட்டுருங்க. இத பார்த்துட்டு அ ஒரே ஒருத்தரு நான் சொல்றத கரெக்ட்டா ஃபாலோ பண்ணி ஒருத்தர் செஞ்சு வாழ்க்கையில முன்னேறுனா கூட எனக்கு அது ரொம்ப சந்தோஷம். சரிங்களா? நம்பிக்கை இருக்கிறவங்க செய்யுங்க. இப்போ ஸ்க்ரீன்ல தெரியுது பாருங்க. இதுதான் எந்திரம். சரிங்களா? இந்த எந்திரத்த வந்து எல்லா இடத்துலயும் நீங்க பார்த்துருப்பீங்க. ஆனா லக்ஷ்மி தாய்க்குன்னு எந்திரம் வந்து ஸ்பெஷலு. ஆ இந்த எந்திரத்த முதல்ல ஒரு செப்பு தகட்டுல வரைஞ்சுங்க. வரைஞ்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, அ இத எலுமிச்சம்பழத்த 2ஆ அறுத்து அத ஃபுல்லா தேய்ச்சு எடுத்துங்க. தேய்ச்சு எடுத்துக்கின்னு, நீங்க என்ன பண்ணணும்னா, பஞ்சு புரியுதுங்களா? ஒரு பஞ்சு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கங்க. ஒரு பெரிய தாமல் தட்டு. அதுல பன்னீரு, இளநீரு, கோமியம். அப்படி இல்ல, மஞ்ச தண்ணி தான் இருக்குதுன்னா, மஞ்ச தண்ணி கூட வச்சுக்கங்க. கொஞ்சமா எடுத்துட்டு, அந்த தாமல் தட்டுல இந்த எந்திரத்த வச்சு, அதுக்கப்புறம் அதுக்கு மேல அபிஷேகம் பண்ற மாரி, தேன் ஊத்தி அபிஷேகம் பண்ணலாம். பால் ஊத்தி அபிஷேகம் பண்ணலாம். இந்த மாரிலாம் அபிஷேகம் பண்ணலாம். அந்த மாரி அபிஷேகம் பண்ணி, இத பயபக்தியா ஏன்னா அதுதான் கடவுள் நம்மளுக்கு. அதுதான் நம்மளுக்கு தெய்வ சக்தி ஃபுல் அண்ட் ஃபுல் அதில தான் இருக்க போகுது. சரிங்களா? அந்த மாரி வந்து பயபக்தியா, சுத்தபத்தமா நீங்க இத பண்ணுங்க. அபிஷேகம் பண்ணி, அத கிளீனா எடுத்துங்க. அபிஷேகம் பண்ணி ஃபுல்லா தொடச்சு எடுத்துட்டு, அஷ்டகர்ம மை அதில கொஞ்சம் வச்சுட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, பூ, மல்லிகை பூ மட்டும் தான் வைக்கணும். வேற எந்த பூவும் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா எல்லா வீடியோலயும் சொல்லியிருப்பேன். மல்லிகை பூ மட்டும் தான் வைக்கணும். வேற எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா, லக்ஷ்மி அம்மா அப்படின்றது மட்டும் இல்ல. எல்லா தெய்வங்களுக்குமே வசீகர தன்மை அதில அதிகம். மல்லிகைப்பூல. அதனால தான் மல்லிகைப்பூவ மட்டும் யூஸ் பண்ணுங்கன்னு நான் சொல்றது. சரிங்களா? அடுத்தது, படையல் வந்து பார்த்தீங்கன்னா, வெத்தல பாக்கு, பொரிகடலை, அவுல், அச்சு வெல்லம் இந்த மாரி பூ கற்பூரம், ஊதுவத்தி, சாம்பிராணி இந்த மாரி நறுமணமான பொருள்கள். இப்ப ஸ்க்ரீன்ல தெரியுது பாருங்க. இதுதாங்க மந்திரம். இந்த மந்திரத்த தெள்ளத் தெளிவா நல்லா நம்ம வாயில ஈஸியா தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட நம்ம அந்த ஞாபகம் இருக்கணும் மந்திரம். அந்த அளவுக்கு தெள்ளத் தெளிவா நம்ம மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கப்புறமா தான் இந்த பூஜை செய்யவே நீங்க ஆரம்பிக்கணும். பிராக்டிஸ் பண்ணாத நீங்க ஆரம்பிக்கக்கூடாது. ஈஸியா தான் இருக்கும். இது நான் சொல்றது ரொம்ப எளிமையான ஒரு வழி. இந்த மந்திரத்த இது 1 லைன், 2 லைன் மந்திரம் இல்ல. இது 1 லைன் மந்திரம் கூட வராது. புரியுதுங்களா? இது அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த மந்திரத்த ஈஸியா நம்ம சொல்லி பாருங்க. இல்ல எதுவுமே என்னால படையலே போட முடியல அப்படின்னாலும் ஓகே தான். உட்காந்து அதிகாலையில பிரம்ம முகூர்த்தத்தில உட்காந்து காலையில எழுந்து குளிச்சுட்டு சுத்தபத்தமா அ காமாட்சி அம்மா விளக்க ஏத்திட்டு உட்காந்து சொல்லி பாருங்க. நெய் தீபம் போட்டு உட்காந்து சொல்லி பாருங்க.
அப்பயே நம்மளுக்கு அந்த மாற்றம் தெரியும். உணர முடியும். ஒரு சில நாட்கள்ல கடக்கும்போதே நம்மளுக்கு அந்த உணர முடியும். நம்ம வாழ்க்கையில மாற்றம் ஏதோ நிகழுது, உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அந்த மாரி பவரா இருக்கும். இப்ப படையல் சொல்லிட்டேன். அதே மாரி இந்த படையல் வாழை இல வச்சு, வெத்தல பாக்கு, பூ, பழம் இதெல்லாம் வச்சுட்டு, அந்த பூ வந்து மல்லிகைப்பூ வந்து அந்த எந்திரத்துக்கு தான் வைக்கணும். எந்திரத்துக்கு முன்னாடி வந்து ஒரு அகல் விளக்கு, நெய் தீபம் வச்சுட்டு, மஞ்சள்ல பிள்ளையார் புடிச்சு, வெத்தல மாலை வச்சுட்டு, அருகம்புல்ல வச்சுட்டு, எருக்கம்பூ மாலை, அதாவது சின்ன சின்னதா ஒரு மாலை மாரி கட்டி கூட விநாயகருக்கு போடலாம். போட்டுட்டு, லக்ஷ்மி அம்மா மந்திரத்த நீங்க சொல்ல ஸ்டார்ட் பண்ணலாம். இது எப்போ செய்யணும்னா, அமாவாசை, பௌர்ணமி இந்த நாள்ல குளிகை காலத்துல ஸ்டார்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு நாள் மட்டும். அடுத்து இல்ல நான் குளிகை காலத்துல இல்ல, அதிகாலையில பிரம்ம முகூர்த்தத்திலேயே நான் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னாலும் ஓகே தான். பிரம்ம முகூர்த்தத்திலே கூட நம்ப ஸ்டார்ட் பண்ணலாம். காலையில, மாலையில 2 வேளையும் சொன்னா நல்லது. சீக்கிரம் சித்தியாகும். இல்ல நான் ஒரே வேலைய மட்டும் தான் சொல்லுவேன்னாலும், அது கொஞ்சம் நாட்கள் நீண்டு போகும். அது உங்க சௌகரியம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துங்க. அதுக்கப்புறமா இத எத்தன நாள் சொல்லணும்? 48 நாள் சொல்லணும். அந்த 48 நாள்ல சரி லக்ஷ்மி அம்மா நம்மளுக்கு வந்து எப்படி சித்தி ஆயிட்டாங்க? நம்மளுக்கு சித்தி ஆயிட்டாங்கன்றது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இந்த எந்திரத்த ஒரு பானை அதாவது நீங்க எழுதி வச்சீங்கல்ல எந்திரம், அந்த எந்திரத்தில ஃபுல் அண்ட் ஃபுல் சக்தி இருக்கும். சித்தி ஆயிடுச்சுன்னா, அதில சக்தி இறங்கிடும். அப்படி இறங்கும் பட்சத்தில, இந்த எந்திரத்த ஒரு பானைக்கு கிட்ட அதாவது புதுசா ஒரு மண்பானை வாங்கி, ஆ அதுக்கு கீழ வந்து இந்த எந்திரத்த வச்சு, அது மேல ஒரு வச்சு பார்த்தீங்கன்னா, அந்த எந்திரத்து ம வைப்ரேஷன் வந்து அந்த பானையோட அதிர்வு தெரியும். புரியுதுங்களா? அப்பயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓ! சித்தி ஆயிடுச்சுன்னு. இது ஒரு சிம்டம்ஸ். கனவு மூலியமா வந்து சொல்லும். பண வரவு வந்து எப்பவுமே வந்துகிட்டே இருக்கும். அதில எந்த குறைபாடும் இருக்காது. கடன் வாங்கியிருந்தாலும் அத சீக்கிரமா அடைச்சிருவீங்க. உங்களுக்கே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாயிடும். என்னடா இது! நம்ம இவ்வளோ சீக்கிரமா வந்து இந்த கடன வந்து அடைச்சிட்டோமே! நம்மளால என்னாலயே நம்ப முடியலையே! அப்படின்ற மாரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக்கா இருக்கும். அந்த மாரி நெறைய சிம்ப்டம்ஸ் மாறும். அதே மாரி இது வந்து வாழ்க்கையில கஷ்டப்பட்டு ரொம்ப உழைச்சிட்டே இருக்கிறேன். 24 மணி நேரம் கஷ்டப்பட்டுன்னே இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க வாழ்க்கையில என்னால முன்னேறவே முடியல. கஷ்டப்படுவாங்க. 24 மணி நேரம் கஷ்டப்பட்டுன்னே இருப்பாங்க. ஆனா முன்னேறவே முடியாது. வர்றது செலவாயின்னே போகும். கையில ரூ. 1 தங்காது. அது ரொம்ப மன உளைச்சல குடுத்துரும். மனவேதனைய குடுத்துரும். அந்த வேதனையிலிருந்து விடுபட்டுறணும்னா, கண்டிப்பா இந்த மாரியான ஒரு எளிமையான ஒரு ஃபார்முலா தான் இது. இத கண்டிப்பா பயன்படுத்துங்க. எவ்ளோ கஷ்டமா இருந்தாலும், இந்த தாய, இந்த அம்மாவ நெனச்சு இந்த பூஜைய ஸ்டார்ட் பண்ணுங்க. நல்லது நடக்கும். கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்களும் எல்லாருமே ஒரு மதிக்கத்தக்க ஆளா மாறிடுவீங்க. செல்வ செழிப்போட சந்தோஷமா நீங்க இருக்கிறதுக்கு கண்டிப்பா இது உதவும். அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி. வணக்கம்.